ஆன்மீக பயணத்துல பயணத்தை கத்து கொடுக்கிறவனோ இல்ல அதை கத்துக்கிட்டவே அதுல பயணம் பண்றவனோ, இதுதான் ஆன்மீகம், நாங்க இப்படித்தான் பயணம் பண்ணுவோம்னு சொல்லி பயணம் பண்றவங்களோ எங்களுக்கு தெரிஞ்சு யாரும் எங்க கண்ணுக்கு தெரியல. எல்லாம் வேஷம், எல்லாம் போலித்தனம். ஒரு மனிதன் தனக்காக வாழ கத்துக்கணும். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். பிறருக்காக வாழ கத்துக்கிட்டவங்கிட்ட உண்மை நிலை இருக்கவே இருக்காது. தனக்காக வாழணும். என் நிலை இப்படித்தான், நான் யாருக்காக தலை வணங்குற அவசியம் இல்லை. இல்ல, யாருக்காகவும் ஒரு மனுஷியோ ஒரு மனுஷனோ தலை வணங்கணுங்கிற அவசியமே இல்லை. மரியாதை இருக்கணுமா? இருக்கணும். அது எங்க இருக்கணும்? அகத்துல இருக்கணும். உன்னைய பார்த்து கை கட்டிக்கிட்டு நின்னாத்தான் மரியாதை இருக்கிறதெல்லாம் கிடையாது. அது அடிமைத்தனம். எப்படி? அடிமைத்தனம். இறைவன் கூட என்னைய குப்புற விழுந்து கும்பிடுன்னு எல்லாம் சொல்லல. புரியுதா? மனசுக்குள்ள என்னைய எடுத்துக்கோ, உள்ளுக்குள்ள உட்கார வச்சுக்கோ. இன்னும் உண்மையே சொல்ல போனா அவன் வெளியே இல்ல. நம்மளை படைச்ச இறைவன் அந்த பரமேஸ்வரனோ பார்வதியோ நம்ம கட்டி வச்சிருக்கிற ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அங்க ஒரு மயிரும் கிடையாது எங்கேயுமே. ஒண்ணும் இல்ல சாமி, நீங்க எதுக்கு உங்க குருநாதரை கொண்டாந்து நிக்க வச்சிருக்கீங்கன்னு கூட நீங்க கேள்வி கேட்கலாம். நான் உங்களுக்காக நிக்க வைக்கலையே. என் குருநாதர் இன்பம் எனக்கு வேணும், நான் வச்சிருக்கிறேன். அவ்வளவுதான். சரி, அது இல்லைன்னா கூட நீ நான் சொல்றத கேட்பியா? கேட்க மாட்டேன். உன்னை ஏமாத்துறதுக்காக கூட நான் வச்சிருக்கோம்னு சொல்லுவேன். நீ அதை பார்த்து தானே ஏமாறுற. ஒரு பிம்பத்தை உருவாக்குனா தானே நீ நம்புற. ஆனா எனக்கு தெரியும் அது பொய்ன்னு சொல்லி. இப்போ எப்படி சொல்றது, இப்ப இந்த 6 வருஷத்துல இங்க வந்த பல பக்தர்கள் நன்மை அடைஞ்சவங்க எல்லாம் அந்த விக்கிரகத்துல இருந்தா நன்மை அடைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட கத்துக்கிட்ட வித்தைய வச்சு, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை வச்சு, அவர் அனுக்கிரகத்தை வச்சு இந்த பரதேசி அதை வழங்குறா, நீ நன்மை அடைகிற.